ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பெரம்பலூர் அருகேயுள்ள குரும்பலூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த மாணவர்களோடு நமது செய்தியாளர் துரைசாமி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தற்பொழுது பெரம்பலூர் அருகே உள்ள குரும்பலூர் அரசு கல்லூரி மாணவர்கள் இதற்கான போராட்டங்களை தொடர்ந்து வந்து ஈடுபட்டு வருகின்றனர். கல்லூரி நுழைவாய்வு முன்பு தங்களுடைய கல்லூரி கேட்டை வந்து மூடப்பட்டு அதை தொடர்ந்து அவர்கள் போராட்டங்கள் என்பது தொடர்ந்து அமர்ந்து கல்லூரி அலுவலகம் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களிடம் நாம கேட்போம். தொடர்ந்து மாணவர்கள் வந்து போராட்டத்தை அதிக நடத்திட்டு இருக்காங்க. இதற்கான ஏதாவது செவி சாய்க்கிறாங்களா சம்பந்தப்பட்டவர்கள்? அதாவது மாணவர் போராட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இப்போ வந்து வெடிச்சிட்டு இருக்கு. இது வந்து டோட்டலா எல்லா கல்லூரி மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பாரத அரசு கல்லூரி மாதிரி பெரம்பலூர்ல போராட்டம் பண்றோம். நாங்க இவ்வளவு பெரிய போராட்டம் மாணவர்கள் ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடு உரிமைக்காக நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் கூட செவி சாய்க்கிற வரையும் கால வரையற்ற இந்த போராட்டம் வந்து கண்டிப்பா மாணவர்கள் தொடரும். மாணவர் புரட்சி வெடிக்கும். எங்களுக்கு கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்தி தர வேண்டும். தொடர்ந்து உங்களோட கோரிக்கை மறுக்கப்படும் பட்சத்தில் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரியான இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இது மாதிரி ஆர்ப்பாட்டத்திலாம் இருக்காது. சாலை மறியல் நடக்கப்படும். மத்திய மாநில அரசு அனைத்து நிறுவனங்களும் அங்க முன்னாடி போய் தர்ணா போராட்டம் நடத்தப்படும். இதுக்காக மாணவர்கள் வந்து களத்தில் இறங்குவார்கள். தமிழகமே ஒரு புரட்சியா வரைக்கும் மாணவர் கழிச்சு இந்திய போராட்டத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு மாணவர் புரட்சி ஜல்லிக்கட்டுக்காக நடக்கும். எச்சரிக்கிறோம். நிச்சயமா, அதாவது பெரம்பலூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதுமே இது போன்ற போராட்டங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 2வது நாளாக தொடர்ந்து இதற்கான போராட்டங்கள் அதிகரித்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணிவுடன் பெரம்பலூரிலிருந்து துரை.